இன்னைக்கு நான் வந்து ஒரு 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 ப்ரௌடான ஒரு சிஸ்டரா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் பாலாவோட ஸ்கிராச்ல இருந்து நான் அவனை பார்த்திருக்கேன். அவனோட ஸ்கிராச்ல இருந்து அவனோட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். அண்ட் டு see him grow like this, என்னை விட வந்து யார் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றது தெரியல. பட் மக்களே, நீங்க எல்லாருமே கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க. அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் படத்துல. அதையும் பார்க்கும் போது எனக்கு வந்து as a character inside out அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் congratulations to all the actors, Archana ma'am, Balaji sir, பாலா. அப்புறம் வந்து he didn't forget அமுதவாணன் அண்ணா படத்துல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அண்ட் பல்லா, we love you, we are proud of you. அண்ட் எல்லாருமே உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் the music is also great. அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டுல அழ வேற வச்சுட்டான். ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியா போகுது. பட் எஸ், நான் எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் கொடுக்க போறது கிடையாது. பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச். பாலா, we love you. பாலா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா பாலா ஹெல்ப் பண்றாரு நிறைய பேருக்கு. அதுதான் நிறைய இடத்துல டாபிக்கா இருக்கு. பட் அதையெல்லாம் விட்டு தனியா நம்ம இந்த மூவி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாரு, எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு. அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேம் அதெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் தெரிய கிடையாது. பட் பாலாஜி சக்திவேல் சார் ஒவ்வொரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்கா, நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாலாஜி கேமராமேன், அவரோட போக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஷெரீஃப் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெயிக்கிறேன், ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யாரு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க. பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பாலா படம் நல்லா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாலாக்காக இப்படி ஒரு கதை எழுதுறோம், ஷெரீஃப் அதை தைரியமாக ப்ரொடியூஸ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் அவங்க ஆசைப்படுறேன். அண்ட் பாலா அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது பண்ணியிருக்காங்க. நான் நிஜமா எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. வெரி நைஸ். எல்லாருமே இந்த தேட்டரில் வந்து பார்க்குறேன். கண்டிப்பாக எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்க வந்து பாருங்க. நீங்க எல்லாரும் இப்போ காந்தி கண்ணாடியில பார்த்துப்பீங்க. எனக்கு இது ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட். பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவலில் எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான கரியரில் ஒரு ஃபேஸ், ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம். ஸோ இமோஷனலாக இந்த படத்தில் நிறைய இருக்குது. படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷனலாக ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு நாங்கள் ரிலீவ் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள். September 5th படம் வருது. அண்ட் we need all your best wishes. Thank you. எல்லாருக்கும் பாலா பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவர் எப்படி தெரியும் அப்படின்னா அவர் பண்ண ஷோஸை தாண்டி அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய பிளெஸிங் தான் இவருக்கு. ஒரு 1 year முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாரு, நான் அந்த மாதிரி ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு வருஷத்துல ஒரு படம் நடிச்சு அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுலாம் அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்ம ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற இந்த டைமில் சீரியஸாக நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்க்க வந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு ஒரு மேக்கிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாவே எதிர்பார்த்தேன். பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனால் அது தெரியவே இல்லை. மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறதுனால இந்த படத்தை அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆரம்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஒரு ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில். கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர் போடக்கூடாது. பட்
வேற லெவல்ல இருக்கும். தியேட்டர் இருக்க எல்லாருமே அதை வந்து இந்த கிளைமேக்ஸ் அழுகாம போக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஷெரீப். அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. சீரியஸா வந்து நீங்க ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சும்மா ஒரு 2.5 hours நீங்க போய் ஜாலியா உட்காந்து நினைச்சு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பாலாக்கு பயங்கர நிறைய பிளஸிங்ஸ் இருக்கு இங்க எல்லார் மத்தியிலேயுமே. ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸ் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போறது வந்து ஒரு பெரிய படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலே படத்துல கதைன்னு ஒன்று இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா வேஸ்டே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கு. எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா பாலாக்காக தான் பார்ப்போம். பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களை எந்த இடத்துலயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த படம் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நிச்சயமா படம் பிடிக்கும். காதல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப 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 அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷெரீப். ரணம்னு ஒரு படம் கண்டிப்பா முன்னாடி பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட அதே இயக்குனர் தயாரிச்சதுதான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ பாலாவோட ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ நம்ம தான் அவரை வார்மா வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அதுல ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.